நல்ல பயிர் முளைச்சு வந்துருது. அதுதான் அந்த நிலம் எப்படி இருக்குமா? தேவனால் அதனால தான் உங்க மேல மழை பெய்ய இடம் கொடுங்க. மழை பெஞ்சுகிட்டே இருக்கணும். அதனால தான் தேவ பிரசன்னத்துல இருங்க. வார்த்தைய வாங்கி கேட்டுட்டே இருங்க. தேவ சமூகத்திலே இருங்க. தடைகள் வரலாம். சாத்தானுடைய போராட்டம் வரலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் உடைச்சு ஜெபிக்க கிருபைய கேளுங்க. கூடுமானவள் மேக்ஸிமம் உபவாசத்துல இருந்தீங்கன்னா, சீக்கிரம் என்ன பண்ணலாம்? கட்டுகள உடைச்சு வெளிய வந்துரும். அதிகமான உபவாச ஜெபத்த கைக்கொள்ளுங்க. நாட்கள் அனுசரிங்க. உபவாச நாட்கள் 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாச ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபம், 40 நாள், 30 நாள் உபவாச ஜெபம். இப்படியாக தனித்து உட்கார்ந்து உபவாச நாட்கள அனுசரித்து ஜெபிச்சு, ஜெபிச்சு, ஜெபிச்சு உங்க மேல மழை பெய்யத்தக்க அந்த பெய்யட்டும் உங்க மேல. ஹalleluya. மழை பெஞ்சுகிட்டே இருக்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. விட்டுக் குடுங்க. வீண் கவலைகளையும் நீங்களா யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு தேவ சமூகத்துல பிரசன்னத்திற்குள்ள வாங்களேன். ஆண்டவருடைய மழை உங்க மேல பெஞ்சுகிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? உங்க நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா! உங்கள் நிலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிரயாசம் நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். மத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்த கர்த்தர் நிச்சயமா உண்டாக்குவார். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? போகிற இடமே என்னன்னு தெரியல. ஒண்ணும் போ ஆனா அழைப்பு மட்டும் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்கள எதுக்கு நான் அழைச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார்ன்னா, நான் உனக்கு எதுக்காக அழைச்சிருக்கிறேன்? உன்னை சுதந்தரிக்க அழைச்சிருக்கிறேன். நீ இருக்கிற பூமிய விட்டு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்காக அழைச்சிருக்கிறேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உன்னை மேன்மைப்படுத்தும்படியா உன்னை அழைத்திருக்கிறேன். ஆபிரகாமை போல உன்னை பெருமைப்படுத்த அழைத்திருக்கிறேன். நீ ஆகவே என்னுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல இரு. பழைய காரியங்களை விட்டு வெளிய வா. பழைய உடன்படிக்கைய விட்டு வெளிய வா. எல்லாம் தாய், தகப்பன் அவரு, இவரு இந்த உடன்படிக்கை எல்லாம் இந்த விக்கிரக உடன்படிக்கைய விட்டு வெளிய வா. எல்லாம் அடிமைத்தன சொந்த பந்தங்களோட விட்டு வெளிய வா. நானும் நீயுமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். என்னைக்குமே தேவன் ஐசோலேட் பண்றார் பாருங்க. நம்மள பிரித்தெடுக்கிறார் பாருங்க. பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னைக்கு யாக்கோபு தாய் தகப்பன விட்டு ஏசாவெல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்தானோ, அன்னைக்கு தான் ஆண்டவர் அவன தொடங்க ஆரம்பிக்கிறவர். என்கவுண்டர் நடக்குது. என்னைக்கு ஆபிரகாம் லோத்த விட்டு பிரிஞ்சானோ, அன்னைக்கு தரிசனம் திரும்ப வந்துருது. என்னைக்கு அதே ஆபிரகாம் தேராக விட்டுட்டாங்க. அப்பாவெல்லாம் விட்டுட்டு ஜென்ம தேசத்த விட்டு புறப்பட்டு வரானோ, அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறார். சில நேரத்துல நீங்கள் ஐசோலேட் ஆகணும். தனித்து விடப்பட வேண்டும். தனித்து விடப்படுவது நல்லது என்று பவுல் சொல்றாரு. நான் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுவது நல்லது. சில தனிமை உணர்வு தனித்து இருக்கிறது பாதிப்பு உள்ளாகாது. பிரசன்னத்துல அதிகரித்துக்கும். வேதத்துல வாசிக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஏறக்குறைய ஒரு அம்மா 84 விதவையாம். அந்த அம்மா 7 வருஷம் தான் கணவனோட வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, இரவும் பகலும் தேவாலயத்த விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு கர்த்தர் என்ன